Hi viewers, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம ரெசிபியில் சிக்கன் ஈரல் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கங்க கடாயில். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சோடனே 2 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருங்க. கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூட 2 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுங்க. இப்போது இது கூட வந்து 2 தக்காளி, ஒரு வெங்காயம் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு, இது வரைக்கும் இதில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணலங்க, வெறும் தக்காளியில் இருக்கிற தண்ணி தான் அது. இந்த பேஸ்ட் தனியாக ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புதினா, கொஞ்சம் ஒற்றைக்கல்ல, கொஞ்சம் தேங்காய் எல்லாமே வந்து ஈக்குவல் போர்ஷனில் எடுத்து நல்ல பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வேண்டாம், நம்ம கம்மியாக தான் செய்கிறோம். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து சிக்கனுடைய ஈரல் வந்து நான் வந்து தனியாக வேக வச்சுருக்கேன். இது வேக வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாம் போட்டு தனியாக வேக வச்சு அந்த தண்ணியோடு இது எடுத்துக்கங்க. இதை இப்போ நம்ம கிரேவியில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் திக்காக வர வரல கொதிக்க விட்டுடலாம். இப்போ நான் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து 1/4 கிலோ ஈரலுக்கு ஏன அளவுக்கு தான் மசாலா போட்டிருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து கல் உப்பு எடுத்திருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டிருக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கிரேவி வந்து திக்காக வர அளவுக்கு கொதிக்கிட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம கிரேவி நல்லா இப்போது திக்காயிடுச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான சிக்கன் ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சப்பாத்தி இல்லை தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வந்து சைடிஷ்ஷாக நல்லாயிருக்கும். பிரியாணிக்கும் இதை வந்து சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ்லேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் JK வியூவர்ஸ்.